தமிழ்நாடு பனைமரம் காக்கும் பாதுகாப்பு இயக்கத்திலிருந்து பனைமர தோழி ஆசிரியர் பிரதிஜின் உங்களிடம் வந்திருக்கேன். இன்னைக்கு பனைமரம் நமக்கு அழிஞ்சிட்டு இருக்கு. அந்த பனைமரத்தை நம்ம எப்படி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்முடைய விழிப்புணர்வுக்காக வந்திருக்கேன். இன்னைக்கு இந்த பனைமரத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. நீங்கள் உங்கள் பெயர் என்ன, எந்த ஊரில் இருந்து வந்திருக்கீங்க, அதை பற்றி சொல்லிட்டு பனைமரத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்க. என் பேர் ராஜம். நான் மடிச்சல்லுண்டு வந்திருக்கேன். மடிச்சல் மாவட்டத்தில் எவ்வளோலேருந்து அக்கானி கிட்டம் பனைமரத்துலேருந்து நொங்கு கிடைக்கும், பனங்கிழங்கு கிடைக்கும், கரிப்பட்டி கிடைக்கும். இது மருத்துவ குணம் உள்ளதா? கண்டிப்பா மருத்துவ குணம் உள்ளது. இதை நம்ம பனைமரம் வெட்டிட்டு இருக்காங்க. இந்த பனைமரத்துல இருந்து நம்ம விழிப்புணர்வுக்காக வந்திருக்கேன். ஸோ நம்ம பனைமரம் பாதுகாக்கணும்னு சொல்லி உங்களோட ஆதங்கம் இருக்கா? கண்டிப்பா. உங்க வீட்டு பக்கம் பனைமரம் இருக்கா? இருக்கு. அப்ப சோ இந்த பனைமரத்தை நம்ம எல்லாரும் மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நீங்களே இதுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கும் வரை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இன்னைக்கு நம்ம இந்த 100 நாள் வேலை இவங்க செய்துட்டு இருக்காங்க. நம்முடைய விளவங்கோடு தொகுதி பஞ்சாயத்து தலைவி லைலா ரவிசங்கர் அவருடைய இல்லத்தில் இவங்க இப்போ ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இவங்களுக்கு பனைமரம் பற்றி விழிப்புணர்வுக்காக இவங்கள்கிட்ட வந்திருக்கேன். ஸோ அவங்க சொல்ல போறாங்க, எல்லாரும் கேட்டுக்கோங்க. பனைமரம் பற்றி சகோதரி அவங்க இப்போ உங்களுக்கு விழிப்புணர்வு தருவாங்க. பேரு சுசீலா, இடம் ஈத்தாளை, மடிச்சல் போஸ்ட்டு. பிறகு பனைமரத்துலேருந்து அக்கானி கிடைக்கும், கரிப்பட்டி கிடைக்கும், நொங்கு கிடைக்கும். பிறகு கரிப்பட்டி வந்துட்டு இலதோஷம் எல்லாம் வந்தால் காய்ச்சி குடிச்சலாம். அது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. கொரோனா விழிப்புணர்வு காலத்தில் எத்தனை பேர் கருப்பட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன கரிப்பட்டி அது இருமலுக்கு, இலதோஷத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லது. பிறகு பனைமரத்தை பற்றி நம்ம மீட் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பா உங்க வீட்டு பக்கம் பனைமரம் இருக்குங்களா? இருக்கு. சோ நீங்க பனைமரத்தை பத்தி குட்டி பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, சரியா? பனைமரத்துல இருந்து என்னென்ன பொருட்கள் கிடைக்குது? என்ன பெட்டி முடையலாம், பனைமரத்துல கடவு முடையலாம், பா முடையலாம், இதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கு. நன்றி அக்கா, நன்றி. பனைமர தொழிலாளர்களை பற்றி உங்களோட ஒரு விழிப்புணர்வு எப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் சொல்லிக்கலாம். ஏன்னா பனைமர தொழிலாளர்கள் இப்போ இருக்காங்களா, அந்த அழிவின் விளிம்பில் எப்படி இருக்குது, அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்குதா, நலத்திட்ட உதவிகள் கிடைக்குதா, பனைமர தொழிலாளர்களை நீங்கள் பார்க்க முடியுதா இப்போன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பழைய காலத்தில் போல் பனைமரம் ஏறுறதுக்கு ஆள் இல்லை. அது பனைமரங்களை முறித்து இப்போ அந்த தென்னை ஏறக்கும் ஆள் இல்லை, பனை ஏறக்கும் ஆள் இல்லை. அதனால் இப்போ எல்லா மரங்களை எல்லாம் வெட்டி முறித்து பறக்கி இதாக்கி எடுக்கணும். தொழிலாளர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லி உங்களோட கோரிக்கையாக இருக்குது. அப்போ நம்ம என்னென்னு செய்ய போகிறோம்னா, பால்மான்னு சொல்லிட்டு ஒரு அங்கம் இருக்குது. அதில் இருந்து நம்ம தொழிலாளர்கள் ஏறும்படியாக அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கப்படுகிறது பனைமரம் ஏறுவதற்காக. இப்போ உள்ள இளைஞர்களும் இந்த பனைமரம் ஏறுவதற்கு அதில் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதில் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களே நம்ம ஊக்கத்தொகை கொடுப்போம். இதில் எப்படின்னு சொன்னால், ஒருத்தங்க ஏறுறவங்களுக்கு அவங்க பயிற்சி பெற்று வந்தாங்கன்னா அவங்க மாத வருமானமாக 12,000 ரூபாய் அவங்க கொடுக்குறாங்க இந்த தொழில் மூலம். அது அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்தின் பாதையில் வருவாங்க. இப்போ உள்ள பனைமர தொழிலாளர்களை ரொம்ப இந்த மோட்டிவேஷன் பண்ணுற அளவு கூட அவங்க வந்துட்டு இருக்காங்க அரசாங்கம். அதிலிருந்து நன்மைகள் கிடைக்கும்படியாக அனைவருக்கும் இதை நம்ம பகிர்றோம்.